நியூ ப்ரொவிஷன். ஸோ இந்த நியூ ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா, அன்ரியலைஸ்ட் ரெண்ட் வந்து ஆக்சுவலாக அன்ரியலைஸ்ட் ரெண்ட்னா டெனன்ட் வந்து டிஃபால்ட் பண்ணிட்டான். இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லி அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ 30% டிடக்ஷன் போக to the extent it was allowed earlier, but it is treated as income of every year which is recovered. ஸோ போன வருஷம் வர வேண்டிய ரெண்ட்டு ஆக்சுவலாக வரல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட்டு, ஆக்சுவல் ரெண்ட்டு மைனஸ் அன்ரியலைஸ்ட் ரெண்ட் அப்படின்னு போட்டுட்டு ஹையஸ்ட் ஆஃப் 1 2 3, ஹையஸ்ட் ஆஃப் 3 and 4, லீஸ்ட் ஆஃப் த 2 எடுப்போம். அதுதான் முனிசிபல் அதுதான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ மைனஸ் முனிசிபல் டேக்ஸ், நெட் ஆனுவல் வேல்யூ, லெஸ் செக்ஷன் 24, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல், IFHP வந்துடும். பட் அன்ரியலைஸ்ட் ரெண்ட் அடுத்த வருஷம் ரெக்கவர் ஆகுது. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6 lakhs முனிசிபல் வேல்யூவேஷன், ஃபேர் ரெண்ட் 7.5 lakhs விச் இஸ் மார்க்கெட் ரெண்ட். ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 lakhs வர வேண்டியது இருக்குது, பட் 1 lakh வரல. ஸோ டோட்டலாக 8 lakhs தான் வந்திருக்கு. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 11 lakhs. ஸோ ஹையஸ்ட் ஆஃப் 1 2 3 is 8 lakhs, ஹையஸ்ட் ஆஃப் 3 and 4 is 11 lakhs, லீஸ்ட் ஆஃப் த 2 is 8 lakhs. ஸோ அதுதான் முனிசிபல் வேல்யூவேஷனாக கிராஸ் ஆனுவல் வேல்யூவாக இருக்கும். பட் இந்த லாஸ் ரெக்கவர் ஆனால் என்ன நடக்கும்னா, அதை இன்கமாக ட்ரீட் பண்ணணும். இன்கமாக ட்ரீட் பண்ணுறோம், பட் அதை இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்றதால -30% டிடக்ஷன், -30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக மீதி 70,000 இருக்கு இல்லையா 1 lakhல, அது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக வச்சுக்கலாம். ஸோ இது அன்ரியலைஸ்ட் ரெண்ட். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அன்ரியலைஸ்ட் ரெண்ட் ஆர் ரெக்கவரி ஆஃப் அன்ரியலைஸ்ட் ரெண்ட் ரெக்கவரி ஆகுதுன்னு அப்படின்னா, இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் இன்கம் ஆஃப் த இயர் இன் விச் இட் இஸ் ரெக்கவர்ட். எந்த இயரில் ரெக்கவர் ஆகிருக்கோ அந்த இயரில் அது இன்கம். சச் ரெக்கவரி இஸ் டாக்ஸ்டு அண்டர் ஹெட் ரெஸ்பெக்டிவ் இன்ஃபேக்ட் வெதர் த அசஸி ஓன்ஸ் த ஹவுஸ் ஆர் நாட். அவர்கிட்ட இப்போ வீடு இருக்கணும் அவசியம் இல்லை. அப்போ வீடு இருந்தப்போ வர வேண்டிய ரெண்ட்டு, இப்போ வீடு இல்லாதப்போ அப்போ வர வேண்டிய ரெண்ட்டு இப்போ வந்தாலும் சிம்பிள், அது IFHP தான். எனி அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் சச் ரெக்கவரி இஸ் இக்னோர்ட். லீகல் ஃபீஸ் செலவாச்சு, அடையாளங்களை வச்சு அவனை வெளியே தரத்துறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணேன், அதுக்கெலாம் எனக்கு செலவாச்சு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், இந்த லீகல் எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் இக்னோர் தான் பண்ணணும். அது கணக்கிலே வராது. அதுக்காக தான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு 30% கொடுக்குறாங்க. இது அன்ரியலைஸ்ட் ரெண்ட் ரைட்டா. ஸோ 1 லட்சம் வந்திருக்குன்னா 30% போக 70,000 ஃபிக்ஸ்டு IFHP. இதில் முக்கியமான விஷயம்னா வெதர் irrespective ஆஃப் த ஹவுஸ் சோல்ட் ஆர் நாட், யூ ஓன் த ஹவுஸ் ஆர் நாட், IFHP. ப்ராப்ளம்ஸ். Mr. X assessee received 90,000 in May 2025 towards recovery of unrealized rent. 90,000 unrealized rent, லீகல் ஃபீஸ் எதுவாக இருந்தாலும் சரி -30% போட்டால் 9,27 63,000 உங்களுக்கு IFHP வரும், which was deducted from actual rent previous year 2023-24, previous year 2023-24ல. அப்போ அசஸ்மெண்ட் இயர் 24-25. ஆக்சுவலாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் வந்து 25-26 தான், அசஸ்மெண்ட் 26-27 தான். ஃபார் த டிட்டர்மினிங் ஆனுவல் வேல்யூ லீகல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் இன் ரிலேஷன் டு அன்ரியலைஸ்ட் ரெண்ட் இஸ் 20,000 rupees. இக்னோர் பண்ணிடணும். 90,000 வந்து 2023-24 அந்த ப்ரீவியஸ் இயரில் கால்குலேஷன் பண்ணுறப்போ இந்த 90,000 rupees-ஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிடக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் ரெண்ட் கால்குலேஷன் பண்ணுறப்போ ஆக்சுவல் ரெண்ட் மைனஸ் அன்ரியலைஸ்ட் ரெண்ட் 90,000 போக தான் கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ May 2025 ரிசீவ் ஆகுது. அப்போ 1/4/2025 to 31st March 2026, 1/4/2025 31st March 2026, 25 to 26, பட் 1/4 ஆரம்பிக்கு 31st March. ப்ரீவியஸ் இயரில் கரெக்டாக ஃபாலோ ஆகுது. 90,000 மைனஸ் 20,000 போடணுமான்னு கேட்டால் போடக்கூடாது, இது இக்னோர் பண்ணிடணும். தட் இஸ் வை தே ஹேவ் கிவன் 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸோ -30% 63,000 IFHP treated as income. இது அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் அரியர்ஸை பற்றி பார்க்கலாம்.